Hello students, இந்த வீடியோல நம்ம NEET questions discuss பண்ணுவோம். இது வந்து chemical kinetics lessonல இருந்து எடுத்தது. இப்போ first question பார்த்தோம் அப்படின்னா the rate constants K1 and K2 for the two different reactions are 10 to the power 16 e power minus 2000 by t and 10 to the power 15 e power minus 1000 by t respectively. The temperature at which K1 is equal to K2 is. So question la enna kuduthirukanga appadina rendu rate constant values kuduthirukanga K1 K2 kuduthirukanga. எந்த டெம்பரேச்சர்ல K1 will be equal to K2 னு கேக்குறாங்க. சோ இத நம்ம சால்வ் பண்ணுவோம். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றதெல்லாம் பாத்துருவோம். K1 ஓட வேல்யூ எவ்வளோ? K1 is equal to 10 to the power 16 e power minus 2000 by t. அதே மாதிரி K2 is equal to 10 to the power 15 e power minus 1000 by t. So condition என்ன நம்மளுக்கு K1 is equal to K2. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். K1 is equal to K2 னா K1 க்கு 10 to the power 16 e power minus 2000 by t is equal to K2 வந்து 10 to the power 15 e power minus 1000 by t. இப்போ இதுல இந்த 10 to the power 16 யும் 10 to the power 15 யும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் 10 ன்னு வரும். இது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிடுது. ஸோ இங்கே 10 into e power minus 2000 by t is equal to இங்கே e power minus 1000 by t ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே எக்ஸ்பனென்ஷியல் கொடுத்துருக்கிறதுனால நம்ம நேச்சுரல் லாக் எடுப்போம் இதுக்கு. ஸோ இந்த பக்கம் ln 10 இன்டுன்றதுனால இங்கே நம்ம ப்ளஸ் போட போகிறோம். ப்ளஸ் ln e power minus 2000 by t is equal to ln e power minus 1000 by t. So ln 10க்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2.303. இப்போ இதுல இந்த minus 2000 by t என்ன ஆயிடும்? ஃப்ரண்ட்ல வந்துடும். ln e is equal to 1 வரும். ஸோ இங்க மைனஸ்ன்றதுனால minus 2000 by t is equal to இங்கேயும் அதே மாதிரி minus 1000 by t into ln e வரும். ln e is equal to 1. So ln e is equal to 1. So இந்த part அப்படியே 1 ஆயிடுது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த minus 2000 by t இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2.303 is equal to minus 1000 by t. இது இந்த பக்கம் வந்தா plus 2000 by t ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2.303 is equal to 1000 by t ன்னு வரும். Therefore t is equal to t இந்த பக்கம் போச்சுன்னா 2.303 கீழே வந்துரும். So 1000 by 2.303 ன்னு வரும். So t is equal to 1000 by 2.303. So நாம இந்த இடத்துல ஆப்ஷன்ல பார்ப்போம். t is equal to 1000 by 2.303 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா B ல இருக்கு. So ஆன்சர் வந்துட்டு B. இப்போ ரெண்டாவது சம் பார்த்தோம் அப்படின்னா the temperature dependence of rate constant K of a chemical reaction is written in terms of Arrhenius equation. K is equal to A into e to the power minus e star by RT. Activation energy E star of the reaction can be calculated by plotting dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு Arrhenius equation கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல EAக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா E ஸ்டார்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா இதுல இருந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை நம்ம எப்படி கிராஃப் பிளாட் பண்ணோம்னா நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் கிராஃப்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வர்சஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி எந்த கிராஃப் பிளாட் பண்ணும் பொழுது கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது K is equal to A into e power minus e star by RT. இதுல இந்த E star அப்படின்றது activation energy. இப்போ இதுக்கு இதுல E exponentialல கொடுத்திருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல natural log எடுப்போம். So ln K is equal to ln A
plus ln e to the power minus e star by rt. இப்போ இது அப்படியே வச்சுக்குவோம். ln k is equal to ln a. இப்போ இந்த exponential form இந்த பக்கம் வந்ததுன்னா minus e star by rt அப்படின்னு வரும். ln e is equal to 1. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு இங்க ஆப்ஷன்ல பார்த்தா எல்லாமே லாக்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இங்க நேச்சுரல் லாக்ல இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், லாகா கன்வெர்ட் பண்ணுவோம். லாகா கன்வெர்ட் பண்ணா இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம், 2.303 கொடுக்க போறோம். ஸோ log k is equal to log a. ஸோ இந்த இடத்துல நம்ம இங்க என்ன பண்ண போறோம், டிவைடட் பை 2.303 போட போறோம். ஸோ மைனஸ் e ஸ்டார் பை 2.303 into RT நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா நம்மளுக்கு கிடைக்கும். y is equal to mx plus c. அப்போ நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்றோம் அப்படின்னா, ஸோ கிராஃப் பிளாட் பண்ணும் பொழுது எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம என்ன எடுத்துக்க போறோம், 1/t எடுத்துக்க போறோம். ஸோ 1/t. இந்த இடத்துல y ஆக்சிஸ் என்ன எடுத்துக்க போறோம், log k எடுக்க போறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் லைன் கிடைக்கும். இதனுடைய ஸ்லோப் வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும், minus e star by 2.303 into r. So slope is equal to minus e star by 2.303 r ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோப் வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், E0 கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்ப கிராஃப் வந்து நம்ம எதுக்கும் பிளாட் பண்றோம் அப்படின்னா log k versus 1/t. ஸோ நம்மளோட ஆப்ஷன்ல இது எங்க இருக்குன்னு பார்க்க போறோம், log k versus 1/t. ஸோ இந்த இடத்துல a இல்ல, b இல்ல, c ல வந்து log k versus 1/t. ஸோ ஆப்ஷன் c தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, the half life period of a first order reaction is 1386 seconds. The specific rate constant of the reaction is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய டி ஹாஃப் வேல்யூ நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6932 by k. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கேவை தான் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ கே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், கே இஸ் ஈக்குவல் டு கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா டி ஹாஃப் எப்படி வரும், ஸோ 0.6932 by டி ஹாஃப். ஸோ இந்த ஃபார்முலால தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி ஹாஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 1386 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். k is equal to 0.6932 by 1386. ஸோ இதை நம்ம வந்து டைரக்டா டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 5 into 10 to the power minus 4 per second வரும். ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 10 to the power minus 3யும் 10 to the power minus 2ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து 10 to the power minus 3க்கு மாத்தணும் அப்படின்னா 0.5 into 10 to the power minus 3 per second. ஸோ நம்ம 10 to the power minus 2க்கு மாத்திரோம்னா 0.05 வரணும். அதனால நம்மளுக்கு வந்து பெஸ்ட் அந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்க ஆன்சர் வந்து 0.5 into 10 to the power minus 3 செகண்ட். ஸோ ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து டைரக்டா அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்றது தான். அடுத்தது ஃபோர்த் சம் பார்த்தோம் அப்படின்னா, in a first order reaction A to B, if K is rate constant and initial concentration of the reactant A is 0.5 m, then half life is dash ன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கே வந்து ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரியாக்டன்டினுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 0.5 m. நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஹாஃப் லைஃப் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஹாஃப் லைஃப்னுடைய ஃபார்முலா என்ன, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு
0.6932 by K. So T half கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இந்த K வேல்யூ தெரியணும், ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியணும். So K நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உடைய இன்டகிரேட்டட் ரேட் லா ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், K வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ln A0 by A is equal to KT. So இது வந்து அந்த இன்டகிரேட்டட் ரேட் லால கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை லாகா கன்வெர்ட் பண்ணலாம். லாகா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா K is equal to 2.303 by T into log of A0 by A concentration நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டெப் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம T எழுதலாம். ஸோ T is equal to என்ன ஆகும், 1 by K into ln A0 concentration by concentration of A. இப்போ நம்மள half life calculate பண்ண சொல்றாங்க. அப்ப T ஓட வேல்யூ T half இருக்கும் பொழுது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், இந்த இடத்துல இது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஸோ இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் என்னவா மாறும், by 2 மாறும். therefore concentration at T half is equal to A0 by 2 மாறும். ஸோ 10 கிராம் இருக்கு, இனிஷியலா நம்ம வந்து 10 கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா T half பீரியட்ல அந்த 10 கிராம் டிவைடட் பை 2 போட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A at T half is equal to இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் பை 2ன்னு போடுறோம். இப்போ இதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா Tக்கு பதிலா T halfன்னு கிடைக்கும். 1 by K into ln, இப்போ இந்த இடத்துல A0 அப்படியே இருக்க போது, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Aக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், A0 by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ இதுல இந்த A0வையும் இந்த A0வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். therefore T half is equal to என்னன்னு வரும், இந்த 2 வந்து மேல போயிடும். ஸோ ln 2 by Kன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க கான்சென்ட்ரேஷன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, லாகு, நேச்சுரல் லாக் அந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்ததுனால நம்ம இதோட நிறுத்திக்கிட்டா போதும், வேற எந்த சப்ஸ்டியூஷனும் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இது ஆப்ஷன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 5th question பார்த்தோம் அப்படின்னா, for a first order reaction A to B, the reaction rate at reactant concentration of 0.01 m is found to be 2 into 10 to the power minus 5 mole per liter per second. The half-life period of the reaction is. So question நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா half-life period கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியாக்டன்டினுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ T half கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா T half is equal to 0.6932 by K. ஸோ நம்மளுக்கு K வேல்யூ தெரிஞ்சதுன்னா, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், T half ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இங்கே டைரக்டா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நம்ம K வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1, ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power minus 5 mole per liter per second கொடுத்துட்டாங்க. reactantனுடைய concentration, so concentration of A is equal to 0.01 m ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ rate law படி rate is equal to K into concentration of reactant raised to the power. So அந்த power அப்படின்றது ஆர்டரை குறிக்குது. So order is equal to 1 ன்னு போட்டுட்டோம். இப்போ ரேட்டுக்கும் concentration of A க்கும் substitute பண்ணுவோம். ரேட் வந்து 2 into 10 to the power minus 5 is equal to K into, இப்போ concentration எவ்வளோ இருக்கு, 0.01. So இதுல இருந்து நம்ம K is equal to, இது இந்த பக்கம் போச்சுன்னா 2 into 10 to the power minus 5 by 0.01 ன்னு வரும். So இதை சால்வ் பண்ணணும்னா K is equal to 2 into
10 to the power minus 3 நம்மளுக்கு கிடைக்குது. So இப்போ k value நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த k value டைரக்டா t halfல substitute பண்ணுவோம். So t half is equal to 0.6932 by 2 into 10 to the power minus 3. So இதை நம்ம solve பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 0.6932 by 2 into இந்த minus 3 மேல போச்சுன்னா into 10 to the power 3 வரும். So இதை நம்ம cancel பண்ணணும் அப்படின்னா 0.3466 நம்மளுக்கு கிடைக்கும். So 0.3466 into 10 to the power 3. So நம்ம 3 பாயிண்ட் தள்ளணும் அப்படின்னா இது நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் 346.6 வரும். So t half is equal to 346.6 seconds நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரவுண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. So it is approximately equal to 347 seconds. So 347 செகண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 6. இதுல the rate of the first order reaction is 1.5 into 10 to the power minus 2 mole per liter per minute at 0.5 molar concentration of the reactant. Half life of the reaction is. So இங்கேயும் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா half life calculate பண்ண சொல்றாங்க. So half life calculate பண்றதுக்கான formula T half is equal to 0.6932 by K. So இங்கேயும் நம்மளுக்கு என்ன தெரியணும் K value தெரிஞ்சதுன்னா ஈஸியா T half calculate பண்ணிடலாம். ஆனா இங்க டைரக்டா நம்மளுக்கு K value கொடுக்கல. So நம்மளுக்கு இங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க first orderன்னு கொடுத்துட்டாங்க. So order of the reaction is equal to 1. அடுத்தது rate கொடுத்துருக்காங்க. So rate is equal to 1.5 into 10 to the power minus 2 mole per liter per minute கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா concentration of the reactant கொடுத்துருக்காங்க. So reactant concentration is equal to 0.5 mn கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா K value கால்குலேட் பண்ணலாம். So rate is equal to K into concentration of reactant to the power of order. So இந்த இடத்துல order பார்த்தோம்னா 1. அப்போ ரேட்டுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரேட் வந்து 1.5 into 10 to the power minus 2 is equal to K into reactant வந்து 0.5 to the power 1. So நம்மளுக்கு இந்த இடத்துல K is equal to இந்த 0.5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1.5 into 10 to the power minus 2 by 0.5 நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா K is equal to 0.03 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ K வந்துருச்சு. இப்போ Kலேருந்து T half வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ T half is equal to 0.6932 by K வேல்யூ 0.03. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 23.1 மினிட்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் 23.1 வந்துட்டு பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் இந்த 6 சம்மும் அதாவது கெமிக்கல் கைனடிக்ஸில் இருந்து நீட்டில் வந்த இந்த 6 சம்மும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.